பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கணிவரை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட் நம்ம பார்க்குறது சிரோகி ஆடுங்க. நல்லா பெருவெட்டு ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. நல்ல சைனிங் பார்த்திங்கன்னா டபுள் போனில் இருக்குது. நல்லா தெளிவாக இருக்குது. நல்ல நெளிமுதுவுங்க பாருங்கள். ஆடு வந்து நல்ல குவாலிட்டி, நல்லா தரமாக இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம எடுத்தோங்க. ஆடை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குது. சேனை பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மாத சேனையில் இருக்குங்க. மடி இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சேனை மொத்தம் இன்னும் ஹெவியாக வருங்க. ஆடு வந்து ஃபுல் ஷைனிங் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிலில் போகிறப்ப அப்படியே மின்னுற அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் போடுறேங்க. ஏன்னா ஆடு நடக்கிறதில்ல எப்படின்னு பார்க்குறக்காக பால் சுழி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கலாங்க. ஆட்டோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டால் 2ஆம் நீத்து ஆடுங்க. 6 பல் இருக்குதுங்க. மையத்தெல்லாம் அதிகம் இல்லை. பல்லுன்னு 6 பல்லு தான் இருக்குது. பால் சுழி எதுவும் இல்லை. தலை சுற்றுற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இன்றைக்கி காலையில் வந்ததுங்க. காலையில் வந்து காலையிலேருந்து இப்போ ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தாச்சு. தலை சுற்றுற மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆடு தெளிவாக இருக்குதுங்க. நல்லா தெளிவாக பார்க்கலாங்க. வெளியில் விட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டுக்குள்ளே இருக்குது. வெளியில் விட்டு கொஞ்சம் லாங் வீடியோவும் போட்டு விட்றோம் பாருங்கள். மடி வந்து இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏற்கனவே 2 குட்டி இருந்ததுங்க. 2 குட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் சேல்ஸ் பண்ணாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. இப்போ வந்து பால் வற்றிருச்சுங்க. வற்றி நீ புது மடி விட ஆரம்பிச்சிருக்குது. இப்போ தான் ஃபுல் காஃபி ப்ரௌன் பார்த்தாவே தெரியுங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து எடுக்கலிங்க. இது ஃபுல்லாக நம்ம லோக்கலில் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து எடுத்தது தான். இது ராஜஸ்தான்லேருந்து எடுத்த ஆடெல்லாம் இல்லைங்க. நம்ம லோக்கல் ஆடு தான். நம்ம சீதோச நிலைக்கெல்லாம் வந்து நல்லா செட் ஆகிருக்குங்க. நல்லா தெளிவாக இருக்குது. ஆட்டை பொறுத்த வரைக்கும் குறைன்னு நம்ம சொல்கிறது அப்படின்னா, நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதிகப்படியான நண்பர்களாக வந்து மொட்டையாடாக இருந்தால் பரவாயில்லைம்பாங்க. அது ஒன்று தான் வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் மைனஸுங்க. இது பார்த்திங்கன்னா கொம்பாடுங்க. கொம்பு இருக்கிறது ஒன்று தான் வந்து நம்ம ட்ராபேக்காக பார்க்கலாம். இது வந்து வெளியில் விட்டாச்சுங்க. வெளியில் விட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா தெளிவாக. பாருங்கள், நடக்கிறப்பே அதனோட ஸ்டைல் தெரியும். நல்லா டபுள் போனில் நல்ல வெயிட்டில் இருக்குது. ஆட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்ட்டுங்க. ஆள் வந்தாலும் அந்த பயப்படுற மாதிரி அந்த மிரளியெல்லாம் எதுவும் இல்லை. நல்லா தங்கமாட்டு இருக்குதுங்க. இது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குதுங்க. மேலும் இந்த ஆட்டோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பர்சனலாக பண்ணி கேட்கலாங்க. 9843197143 இந்த நம்பருக்கு கால் பண்ணி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னு கேட்டுக்கலாம். நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடு இல்லை கிராஸ் ப்ரீடு மட்டும்தான் பண்ணுறோங்க. நாட்டாடுகள் பண்ணுறது இல்லைங்க. கிராஸ் ப்ரீடு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா தலச்சேரி போயர், தலச்சேரி சோஜத்து அது மாதிரி வந்து கிராஸ் ப்ரீடில் தான் பார்க்குறோமோ தவிர்த்து தலச்சேரி வித்து நாட்டாடு அது மாதிரி வந்து எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. நல்லா ப்ரீடாக இருந்தால் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வீடியோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டேஸ்க்கு ஒன்று தான் போடுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் தான் போடுற மாதிரி இருக்கும். வீடியோ அப்டேட் பண்ணி நினைக்க வேண்டாங்க. ஏன்னா ஒரு டைம் நம்ம தோட்டத்தில் வேலை இருந்தேன்னா ஒரு வாரத்துக்கு நான் பண்ண மாட்டேங்க. மேக்ஸிமம் வந்து நான் தெளிவான ப்ரீடாக இருந்தால் மட்டும் எடுத்து பண்ணுவேங்க. இதெல்லாம் வந்து டாப் குவாலிட்டிங்க. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டில் நிறுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இதிலிருந்து நம்ம எடுக்கிற ஈல்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் சூப்பராக கிடைக்குங்க. நீங்கள் தெளிவாக நீங்கள் வீடியோலேயே பார்க்குறப்ப தெரியும் இது வந்து எந்தளவு குவாலிட்டி இருக்குதுன்னு. சைனிங் பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம புக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. நேரில் வந்து பார்த்து எடுக்கிறனா தாராளமாக எடுத்துக்கலாங்க. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறாப்புல இருந்ததுன்னா ஆட்டுக்கு வந்து நாங்கள் 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு இருக்கேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்களை வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறோன்னா 1000 ருபீஸ் பே பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 or 4 டேஸ் வந்து நம்ம வச்சுருக்கலாம். 4 டேஸ்க்குள்ளே அட்வான்ஸ் பே பண்ணிங்கன்னா 4 டேஸ் வரைக்கும் வச்சுருக்கலாங்க. அதுக்கு மேலே வந்து நாங்கள் பெருசாக வச்சுருக்கிறது இல்லைங்க. இல்லை லேட் ஆகும் அப்படின்னா சொல்கிற ரீசன் வந்து ரீசனபிளாக இருந்ததுன்னா அப்புறம் 1 வாரம் 10 நாள் கூட நாங்கள் வச்சுருந்து தருவோங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் ஆட்டுகளுக்கு போகிறதுல வந்து இதில் சேர்த்து போகிறதுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் ப்ராஃபிட் வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோங்க. நாங்கள் ப்ராஃபிட் இல்லைன்னு இல்லை, நார்மல் ப்ராஃபிட் வச்சு தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பரில் வந்து மேலும் டீட்டெயில் வேணும் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாங்க. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்க மாட்டேங்க. நம்ம வீட்டில் வந்து 4 ஆடு 5 ஆடு வச்சுக்கிறப்ப இது மாதிரி ஆடு தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறப்போ இதோட குட்டியோட க்ரோத் நல்லா இருக்குங்க. மில்க் ஈல்டு வந்து ஆடு தெளிவாக இருக்குங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க. மற்றவங்க கொடுக்குறதோட நம்ம கம்மியாக ரேட்டு கொடுக்குறோம். ஆனால் வந்து ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நாட்டாடுகள் கம்பேர் பண்ணல ரேட் அதிகம் தாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம விலை சொல்கிறப்போ எங்கள் ஏரியாவில் வந்து அந்த ரேட்டில் இந்த ரேட்டு தான் அப்படிங்கிறப்பல சொல்கிறாங்க. ஏன்னா இது நாட்டாடுகள் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்க. நாட்டாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் எடுத்து கொடுக்குறாப்புல இருந்ததுன்னா நம்ம நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு நம்ம பண்ணித்தரலாம்.
இதெல்லாம் வந்து ப்ரீட் வைஸுங்க, குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி டிஃபர் பண்ணி தான் நாங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. நிறைய தயவுசெய்து யாரும் வந்து கமெண்டில் ப்ரைஸ்னு கேட்க வேண்டாங்க. எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா நம்ம ப்ரைஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு தராங்க, 400 ரூபாய்க்கு தராங்க அப்படிம்பாங்க. அது அந்த கேள்வி நம்மளுக்கு தேவையில்லைங்க. டேரெக்டாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உண்டான ரேட்டை சொல்கிறேன். ஓகேன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது மாதிரி சினையாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிலோ கணக்கு எடுக்க முடியாதுங்க. பீஸ் ரேட் எடுக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க.